அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும்? நம்ம வேதசாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும், நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும், அனுஷ்டானங்கள் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லைன்னா மனசு ரொம்ப நல்லா இருந்தால் தான் சீலம் வரும். ஓம் ஸ்ரீ மகாபரிவாசனம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு 20ஆம் தேதி 20/6/2024 அன்றைக்கி வியாழக்கிழமை அனுஷ மகோத்சவம் வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்சன் நகரில் இருக்கிற ஓம் ஸ்ரீ மகாபரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் அவரோட ஆஃபீஸில் கார்த்தால 6 மணிக்கு ஆரம்பித்து கணபதி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், அவஹந்தி ஹோமம், நக்ஷத்திர ஹோமம், அதனோட கூட மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம், சாம்ப தட்சிணாமூர்த்தி ஹோமம், ஞான தட்சிணாமூர்த்தி ஹோமம் இதெல்லாம் நடக்க போகிறது. இந்த மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம் எதுக்குன்னா நல்ல மேதா எல்லாருக்கும் வரணும், இப்போ நல்லா படிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம். சாம்ப தட்சிணாமூர்த்தி ஹோமங்கிறது தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம், புருஷன் பொண்டாட்டி எப்பயும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாள், இந்தமாரி உள்ளவாள்கிட்ட சண்டை வராமல் இருக்கிறதுக்காக அவளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரணுங்கிறதுக்காக சாம்ப தட்சிணாமூர்த்தி ஹோமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞான தட்சிணாமூர்த்தி ஹோமம். இந்த ஞான தட்சிணாமூர்த்தி ஹோமங்கிறது படித்த படிப்பு ஞாபகம் மறக்காமல் இருக்கணும், அதுக்காக ஞானம் இருந்தால் தான் மறக்காமல் இருக்கும். அதுக்காக இந்த ஞான தட்சிணாமூர்த்தி ஹோமம் எல்லாருக்கும் நல்லா ஞானம் வரும், அதுக்காக இதெல்லாம் நடக்க போகிறது. அதை தொடர்ந்து மகாபரிவாளுக்கு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, தீபாராதனை, பிரசாத விநியோகம் எல்லாம் நடக்க போகிறது. எல்லோரும் கலந்துக்கோங்க. நல்ல பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்பிக்கையோடு கலந்துட்டேலாம் என்னென்னலாம் நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோனோ எல்லாத்தையும் பெரியவா நடத்தி கொடுப்பா. கிடைக்கணும் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம்.